ராதா குடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கா? இந்த சப்ஜா சீட்ஸ் போட்டது இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வெயிலுக்கு சூப்பரா இருக்கும்ல. இளநீ சர்பத்தும் இளநீ மில்க் ஷேக்கும் தான் செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இது ரெண்டுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது ஈஸியா டேஸ்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இளநீ சர்பத்தும் இளநீ மில்க் ஷேக் செய்யறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் போடுறேன். நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். பாதாம் பிசின் பாருங்க, இந்த அளவுக்கு 4 மட்டும் எடுக்கிறேன். 4 மட்டும் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம். இப்போ நைட்டே இதை ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதை எடுத்து நம்ம போடலாம். இப்போ சின்ன பீஸாக இருக்குல்ல, இது கிண்ணத்துக்கு மேலேயே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி நல்லா பிசின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. பாருங்க, இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இல்லையா, இந்த 4 பீஸ் தான் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். இப்போ இது ஊறினது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் பாலை வந்து நல்லா காய வச்சு 3/4 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இதையும் வச்சுக்கலாம். பாருங்க, இந்த இளநீ அப்படியே உடைச்சு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 இளநியுமே நான் உடைச்சு இதில் ஊற்றிக்கிறேன். 4 இளநியில் உள்ள தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. எல்லாமே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நொங்கு பதத்தில் இருக்கிறது தான் நல்லா இருக்கும். அது இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். கத்தி மாதிரி சீவி வச்சுட்டு அதில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இது மாதிரி 4 இளநில உள்ளதையும் எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணணும், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதுலயே இப்படி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுவும் நல்ல பொடியா சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம சர்பத்தும் மில்க் ஷேக்கும் அப்படி செய்யலாம்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எதுவும் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். பால் ஊற்றிக்கலாம். மில்க் ஷேக்குக்கு போட்டு ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இளநீ தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த இளநீலாம் போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா அரைச்சாச்சு. பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இளநீ தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கணும். பாருங்க, இது இனிப்பு சுவைக்காக நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து மில்க் மேட் சேர்க்குறேன். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெள்ளை சக்கரை இருந்தாலும் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவைக்காக. அப்படி இல்லைன்னா இன்னும் உடம்பு குளிர்ச்சி தரணும் அப்படின்னா பனங்கல்கண்டு இருந்தால் பனங்கல்கண்டு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன், 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் வந்து பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். பாருங்க, 3 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துருக்கேன். இது சப்ஜா சீட்ஸ் வந்து நான் எவ்வளோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இளநியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா கெட்டியாக அடித்து வச்சுருக்கோம். பாருங்க, மீதி இருக்கிறது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு
பாருங்க, இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி போட்டு இந்த இளநியும் இதில் சேர்த்துக்கலாம். பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன கம்பெனி பிடிக்குமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. பிஸ்தா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப போடாதீங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய போட்டாலும் பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பரிமாறும் போது இதில் வந்து ஐஸ்கிரீம் கலந்துக்குங்க. இது வந்து அப்படியே குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒருங்க மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ வந்து சர்பத் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம 4 இளநீல வழுக்க இருந்தது இல்லையா, அதில் 2 எடுத்து நான் வந்து மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்துட்டேன். மீதி இருக்கிறதெல்லாம் இதில் சேர்த்துருவோம். இப்போ இந்த இளநியோட தண்ணி இருக்கு இல்லையா, இதையும் ஊற்றிக்க கொஞ்சம் நல்லா அரைச்சிருவோம். பாருங்க, உங்களுக்கு வந்து நன்னாரி சிரப் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நன்னாரி எசன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, பாட்டில் எல்லாம் விற்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ராஜ் குக்வேர்லேருந்து எனக்காக அமுச்சு வச்சாங்க. இது அவங்க கிட்ட கிடைக்கிது. ரொம்ப நல்ல வாசனையாக சூப்பராக இருந்தது. அதை தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லா எண்ணெயுமே இதில் சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இன்னும் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, சின்ன எலுமிச்சம்பழம் இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். இளநியை வச்சுட்டு நல்ல ஒரு மில்க் ஷேக்கும் செஞ்சுருக்கோம், இளநீ சர்பத்தும் செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ராதா, குடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கா? இந்த சப்ஜா சீட்ஸ் போட்டது இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அதெல்லாம் நான் அரைச்சும் போட்டேன்ப்பா. இதில் வந்து நம்ம கட் பண்ணியும் போட்டுருக்கோம். நல்லா இருக்கு. வெயிலுக்கு சூப்பராக இருக்கும்ல. இந்த நன்னாரி சிரப்லாம் ஊற்றிருக்கேன்ல, ரொம்ப நல்லா இருக்கு. நான் லெமனும் புழிஞ்சு விட்டுருக்கேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? பை சொல்லிடு, பை சொல்லிடுங்க.